பிரைஸ் த லார்ட். உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். இன்னைக்கு கூட இந்த சாயங்கால வேளையில உங்களோடு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தின் மூலமாக பேச ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 34 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த சங்கீதத்தை நான் பார்க்கும்போது இதனுடைய பின்னணி எப்படி இருக்குன்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறி, அதாவது அபிமெலேக்குக்கு முன்பாக தன்னை ஒழித்து கொண்டு அவனால் துரத்தி விடப்படுகையில பாடப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 34. இந்த சங்கீதத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. அது என்னன்னா, தாவீதினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், தாவீதினுடைய அனுபவம். அவர் என்ன சொல்லுகிறான்னா, எனக்கு எவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ பாடுகள் வந்தாலும் சரி, நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? துதித்து கொண்டே இருப்பேன். உபத்திரவமா, நிந்தனையா, வேதனையா, கவலையா, கஷ்டமா, கண்ணீரா, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிற சங்கீதம் தான் இந்த 34 சங்கீதம். இந்த சங்கீதம் முழுவதை நம்ம பார்க்கும்போது தாவீது சொல்லுகின்றார், நான் என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருந்தார். அதுதான் இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் இந்த சங்கீதத்தினுடைய இணையாக இருக்கின்ற ஒரு அதிகாரத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அது 1 சாமுவேல் 30 அதிகாரம். இந்த 1 சாமுவேல் 30 அதிகாரத்துல அபிமெலேக்கியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்து சிக்லாகு என்கிற ஒரு இடத்தை முற்றுகை போடுகின்றார்கள். அதாவது சிறையாக பிடித்து கொண்டு போகின்றார்கள். அதை அந்த பட்டணத்தை சுட்டரிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அங்க இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஸ்திரீகளை என்ன பண்ணுகிறார்கள்? சிறைப்பிடித்து போகிறார்கள். இதில் தாவீதின் மனைவிகளும் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழல்ல இப்ப தாவீது ஒரு ராஜாவாக இருக்கிறார். he has to do something. இவர் தான் என்ன பண்ணணும்? ஏதாச்சும் செய்து ஜனங்களை விடுவித்துக் கொள்ளணும். ஆனா இவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த 1 சாமுவேல் 30 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம் நம்ம கூட ரொம்ப பேசக்கூடிய ஒரு வசனம். அங்க சொல்ல வாசிக்கிறேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மனக்கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். பாருங்கள், தாவீது ஒரு ராஜாவாக இருக்கும்போது இது நடைபெற்றதுனால ஜனங்கள் எல்லாரும் தாவீதின் மீது கல்லறிய ஒரு யோசனை கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த சூழ்நிலை தாவீது என்ன செய்தார் தெரியுமா? ஜனங்கள் என்ன நெருக்கிறாங்க, நானும் நெருக்கப்படுகிறேன், ஆனா நான் என் கர்த்தருக்குள்ள என்னை திடப்படுத்திக் கொள்வேன் என்று அவர் மன தைரியத்தோடு சொல்லி மீண்டுமாக அபிமெலேக்கியரை தொடர்ந்து அதிலிருந்து ஜெயத்தை காண்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு பல உபத்திரங்கள் இருக்குதானே, உங்களுக்கும் பல சோதனைகள் இருக்குதானே, உங்களுக்கு எவ்வளவோ மனிதர்கள் மூலமாக போராட்டங்கள் இருக்குதானே. பயப்பட வேண்டாம். கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். தளர்ந்த கைகளா இருக்கலாம், என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு கூட நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று மாத்திரம் நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை என்ன சத்துருக்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களே உங்கள் மீது மேற்கொள்ள விடவே மாட்டார். இந்த சூழ்நிலை தான் தாவீது அந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தரை எக்காலத்துல என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திரிப்பேன். இது மாத்திரமாங்க தாவீதுடைய வாழ்க்கையில, தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்பதாகவே சவுல் ராஜா இருந்தார். அவர் என்ன பண்றாரு? தாவீது மீது பொறாமைப்படுகிறார். அடுத்து தாவீது ராஜாவானதுக்கு அப்புறம் தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று என்ன பண்ணுகிறார்? நினைக்கின்றார். ஆனாலும் கர்த்தர் சவுலினுடைய கையிலிருந்து தாவீதை பாதுகாத்தார். இது ஒரு உதாரணம். அடுத்த இன்னும் உதாரணம் நம்ம பார்க்கும்போது, சீமேயி என்கிற ஒரு மனிதன் தாவீதை தூசிக்கிறான். அதையும் தாவீது ஒண்ணுமே என்ன பண்ணறான்? கண்டுக்கல. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் தன் பெற்றெடுத்த மகன் அப்சலோம் கூட தன்னோடு இருந்த மனிதனுடைய ஆலோசனையை கேட்டு தன் தகப்பனை கொலை செய்ய நினைச்சானே. ஆனா இந்த சூழல் எல்லாமே இருக்கட்டுங்க, இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது தாவீது செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஜஸ்ட் praise God. God will do anything for you. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்காக ஏதாவது செய்வார். ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளைகள். நீங்கள் அவருடைய பிள்ளைகள். யார் முன்னாடியும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு, யார் முன்னாடியும் உங்களை தோற்கடிக்க மாட்டாரு. கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராகவே இருக்கிறார். நீங்களும் இந்த நாள்ல, இந்த 1 சாமுவேல் 30 அதிகாரத்துல 4 வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களால அழுகிறதுக்கு கூட பலன் இல்லைன்னு இருக்குது வேதத்துல. ஆனா தாவீது என்ன பண்ணாரு? கர்த்தரை திடப்படுத்திக் கொண்டார், கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றினார். இன்னைக்கு உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய வாழ்க்கையில இதேதான். கர்த்தரை நாம ஸ்தோத்தரிப்போம். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, பலவீனமா, இல்ல பிசினஸ்ல லாஸா, இல்ல மனிதர்களால கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா, கர்த்தரை மாத்திரம் ஸ்தோத்தரிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.